அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துகிறவர். அவர் நடத்தும்போது நம்ம எப்படி இருப்போமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் நம்ம மாறி விடுவோமாம். ஆண்டவர் நடத்துகிற தேவன். நீங்கள் பின்னால் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை அப்படி திரும்பி பாருங்களேன். இந்த ஸ்தானத்திற்கு நீங்கள் வந்து சேருகிற வரைக்கும் ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாய் நடத்தினார் இல்லையா? நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். பலவிதமான பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள், பயங்கள் இவைகளின் மத்தியிலே நீங்கள் கடந்து வரும்போது ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் உங்களை நடத்தினார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகளின் வழியாக கடந்து வரும்போது ஆண்டவர் நம்மை கைவிடவே இல்லையே. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி வந்தாரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி வந்த விதங்களை பார்க்கலாம். ஆச்சரியமாயிருக்கும். ஆமேன். உங்களை ஆண்டவர் ஒரு தோட்டத்தை போல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்களை வாழ்ந்திருக்க செய்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அது வழியாய் நம்மை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள செய்கிற தேவன். இன்னைக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்க கடந்து வரலாம். ஆனால் அதை உருவ நடக்கும்படியான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமேன். அதை உருவ நடக்கும்போது மழையும் குளங்களை நிரப்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நம் கண்ணீரோடு ஒரு பள்ளத்தாக்கை கடக்கும்போது கர்த்தர் வானத்தை திறந்து ஆச்சரியமான மழையை நமக்காக ஆண்டவர் பெய்ய பண்ணுகிற தேவன். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ சவால்களின் மத்தியிலும் நாம் கடந்து வரும்போது நம்மை ஆச்சரியமாய் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை நமக்கு கொடுத்து நம்மை ஆண்டவர் தப்பித்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ நெருக்கடிகள் மத்தியிலே வாழ்ந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த நெருக்கடியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை நமக்கு கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் நான் எப்படி கடந்து போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் அதிலிருந்து கடக்க பண்ணியிருக்கிறார், அதிலிருந்து தப்ப பண்ணியிருக்கிறார். ஸோ நிச்சயமாய் நீங்கள் இப்படிப்பட்ட பாதைகளின் வழியாக நீங்கள் யாராவது நீங்கள் கடந்து வருவீர்களானால், ஒருவேளை உங்களுடைய சோதனை காலங்கள் பயங்கர கொடிதானதாக இருக்கலாம், வேதனைகள் மிகவும் பெரியதாக இருக்கலாம், நெருக்கங்கள், போராட்டங்கள் இவைகளெல்லாம் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நிச்சயமாய் நீங்கள் அதை கடந்து வரும்படி ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிற தேவன். ஆகையினால் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆமென். நீங்கள் நம்புறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளின் வழியாக கடந்து வருகிறோமே என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம், கலங்காதிருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே செயல்பட்டு, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே அவரே செயல்பட்டு அவரே நடத்தி உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகிற அளவுக்கு தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவனுடைய நடத்துதல் உங்களுடைய குடும்பங்களில் இருக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும். பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் வழி நடத்தினார். அந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னின்று அவர்களை நடத்தினது. இப்போ 40 ஆண்டுகள் அவர்கள் தேவ நடத்துதலுக்குள்ளே இருந்தாங்க. அந்த தேவ நடத்துதலுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குறைவு இல்லை. வஸ்திரம் கிளியலை, பழசா போகலை, பாதரட்சை தேயலை. ஆமேன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு உங்களை நடத்த மாட்டாரா? உங்களை எந்த காரியமும் சேதப்படுத்தாதபடி ஆச்சரியமாய் நடத்துவார். நீங்கள் ஒருவேளை குறைவோடு இருக்கிறேனே, மகா வறட்சியான காலமாக இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் உன்னை மாற்ற
மாற்றுவேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. தேவ தயவு உங்களுக்காக இதையெல்லாம் செய்ய போகிறது. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தும் போது எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும்ல. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்திருக்கும், பயங்கரமான மிருகங்கள் இருந்திருக்கும். ஆனாலும் அது எதுவுமே இவங்களை தொடாதபடி ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்தினார். அதே போல தான் இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் நடத்தப் போகிறார். நித்தமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலவிதமான கேள்விக்குறிகளோடு இருக்கிறீங்கல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய நடத்துதலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க. நம்ம ஜெபிப்போம் அந்த காரியத்துக்காக. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனப்பா. இன்றைக்கு ஒருவேளை எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு குறைவுகளை பார்க்கும் பொழுது, வேதனைகளை பார்க்கும்போது, நெருக்கங்களை பார்க்கும்போது, போராட்டங்களை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையின் வனாந்தரத்தை மாற்றி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த போறீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நடத்தும் போது சத்துருக்களுக்கு அப்படிப்பட்ட நடத்துதல் இருக்காது. அவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இது எப்படி நடந்தது என்று சொல்லி அவர்கள் கேட்கிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கலங்காதிருங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.